கடந்த 40 நாட்களில் மதுராந்தகம் மதுரையை தொடர்ந்து திருச்சியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் என்டிஏவால் மட்டுமே மாற்றத்தை கொண்டுவர முடியும் என தெரிவித்தார். கேரளாவில் அரசு விழாவில் பங்கேற்றுவிட்டு திருச்சிக்கு வந்தடைந்த பிரதமர் மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் வரவேற்றனர். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பஞ்சப்பூர் சென்றடைந்த பிரதமர் மோடி 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் மாற்றத்திற்கான அலை வீசுவதாகவும் என்டிஏவால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். This election season in Tamil Nadu, the desire for change is going huge momentum. The whole state has made up its mind to throw out DMK from the government, and they know that only NDA can bring that change of Tamil Nadu. மதுரை விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டது பற்றியும் பிரதமர் பெருமிதத்துடன் கூறினார். Now our government has elevated Madurai airport to international status. By doing so, we are bringing the world to the doorstep of Madurai. Madurai Malli flowers picked early morning by a farmer can be on a shelf in Paris or New York by the evening. திருச்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்திருப்பதாக KN நேருவை பிரதமர் மறைமுகமாக விமர்சித்தார். நாடெங்கும் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாடு நெருக்கடி பற்றியும் பிரதமர் பேசினார். There is no need to panic or pay attention to rumors. During the COVID pandemic, 140 crore Indians showed the world how mature our nation is. I am confident that as a nation we will navigate every situation successfully. முன்னதாக பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி என முதலமைச்சர் கூறியது குறித்து கேள்வி எழுப்பினார். திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்றா? திமுக கொள்கையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றா? திரு ஸ்டாலின் அடிக்கடி சொல்வதெல்லாம் மொத்த கல்வியுடைய கட்சி எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி. உங்கள் கூட்டணி அப்படி அல்ல. உங்கள் கூட்டணியை அமைக்கின்ற கட்சிகள் அடிமையாக உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. மேடையில் பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, தினகரன், GK வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்று ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் படத்தை பரிசாக அளித்தனர்.